ஹாய். நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டெசிஷன்ஸ் எடுப்போம். அது சீரியஸான டெசிஷன்ஸோ இல்லை என்னமோ. ஆனால் எடுக்கிற டெசிஷனே ஒருத்தனுக்கு பிரச்சனையாக இருந்தால் அப்படிப்பட்டவனோட கேரக்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்ரைட். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 12:48 ஆகுது. 1 மணிக்கு நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஐயோ, இப்படியே பேசிகிட்டு இருந்தா நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிட்றேன். வில் பி இன் டச். பாய். என்னோடய பேர் விஹான், ஏஜ் 21, அன்மேரிட். இந்த ஏஜி கம்பெனியில் ஜூனியர் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 வேர்டில் சொல்லணுன்னா சுத்த போர். எனக்கு இங்கே இருக்கிறத விட இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஹலோ சார், நான் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பணும். இந்த ஒர்க்கை முடிக்க எப்படியும் டைம் ஆகிடும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. என்ன விஹான், உன் நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நிம்மதியாக வச்சுருந்தேன். இந்த மாதிரி தாங்க, நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி இப்போ என்னோடய கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் என் முன்னாடி வந்து நிற்கிது. என் டெசிஷன்ஸ்க்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கான். இவன் எதுக்கு என் வாழ்க்கையில் வந்தாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. காலையில் ஒரு 10 மணி இருக்கும். என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு என்னை விளையாட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது ஹாய்ண்ணா. உன்னை நேற்று வர சொன்னேன், எப்போ வர? சாரி, நான் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு. இப்படியே எத்தனை நாள் சொல்லி ஓட்டுறேன்னா பார்ப்போம். இது யாரு? திஸ் இஸ் சாம், என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட். Hey, hi. திஸ் இஸ் விஹான். Okay. ஸோ அடுத்தண்ணா. லெட்ஸ் வெயிட் ஃபார் எவ்ரிஒன். We shall play cards. ஓகே. யார் வந்து பாருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது உன்னோட ஜாப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கா? Let's do. விஹான், நீ 4 அடிக்கணும். உள்ள இருந்து 4 எடு. அதுக்கப்புறம் கார்டு இருந்துச்சுன்னா போடு. போடுறா. அவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கூட. இல்லை, ஐம் ஃபைன், தேங்க்யூ. Is she all right? அது ஒன்றும் இல்லை, அவன் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனா சரியாயிடுவான். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, அது ஒரு பெரிய கதை. அப்போ எல்லாம் அவன் ரொம்ப தெளிவாக தான் இருப்பான். எல்லாருக்கும் அவன் கூட பேச பிடிக்கும். பட் அவனுக்கு ஐஷுவை ரொம்ப பிடிச்சிச்சு. ஐஷுவும் விஹானும் 5 இயர்ஸாக லவ் பண்ணாங்க. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் அவங்களோடது. ஒரு நாள் ஐஷுவுக்கு அப்ராட் போய் படிக்கிறதுக்கு ஆஃபர் கிடச்சிச்சு. விஹானுக்கு அவளோட ஹாப்பினஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்பை விட இம்பார்ட்டன்ட்னு கன்சிடர் பண்ணி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டான். ஸோ ஐஷுவும் அப்ராட் போனதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் ஃபோனில் கண்டினியூ ஆச்சு. 1 மந்த் ஜாலியாக தான் போச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. விஹான்கிட்ட இருந்து கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் நாளுக்கு நாள் கம்மியாச்சு. ஒரு டைமில் அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஐஷுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஐஷு பர்த்டே வந்துச்சு. அவள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் அவளுக்கு விஷ் பண்ணாங்க. ஆனால் இவன் பண்ணலை. அப்போ கூட அவளுக்கு அவன் மேலே உள்ள ட்ரஸ்ட் பிரேக் ஆகலை.
நெக்ஸ்ட் டே அவள் சென்னைக்கு ஒரு 1 day பிளான் பண்ணி வரா இவனுக்காக. இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் பண்ணுறா, நோ ரெஸ்பான்ஸ். ரீச் ஆனதும் கால் பண்ணுறா, நோ ரெஸ்பான்ஸ். இவ்வளோ ஏன் அவள் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கே போய் நேரில் பார்க்குறா, அங்கேயும் அவன் இல்லை. அப்படியே அங்கேயே உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறா. 2 days லேட்டர் விஹான்ட்டு இருந்து ஐஷுக்கு கால் வருது. அவள் எடுத்து ஒரே வார்த்தையில் பேசுகிறா, விஹான், ஐ கான் டூ திஸ் எனிமோர். நான் உனக்கு ரொம்ப பாரமாக இருக்கேன்றதை நீ இவ்வளோ இன்டைரக்டாக எனக்கு புரிய வச்சிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவள் கோவத்தோடு பேச ஆரம்பிச்சு. விஹான் ஒரு வார்த்தை கூட பேச விடலை. விஹான் ஏதோ இதெல்லாம் தன்னோட மிஸ்டேக்னு நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான். அது அவனோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கிடுச்சு. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஒரு இன்சிடெண்ட்டில் போய் முடிஞ்சுது. சாரி சொல்றேன்ல. சாரி சொன்னா எல்லாம் சரியாகுமா? கொஞ்ச நேரம் எல்லாம் மங்களா தெரிஞ்சுது. இது சரியானால ரீகால் பண்ணக்கூட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பார்வை பிளாக் அவுட் ஆச்சு. அதுதான் என் முடிவுன்னு நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் சூழ்நிலையே நான் இருந்துட்டு வந்தேன். பட் அப்போ எனக்கு தெரியல நான் இப்படி ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண போகிறேன்றது. இதோட இம்பேக்ட் எனக்கு அடுத்த நாள் தான் தெரிய ஆரம்பித்தது. அது அப்போ தான் என் தாட் ப்ராசஸ் யூஸ்வலாக இல்லாத மாதிரி அன்றைக்கி ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. என்னால் ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபீல் பண்ணேன். அது எக்ஸாக்டாக எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. ஏதோ ஒன்று நமக்குள்ளே குறை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன். அடி வாங்கின அந்த லாஸ்ட் மூமெண்ட் தான் ஞாபகம் வந்தது. எவ்வளவோ டாக்டர்ஸ்கிட்ட கூப்பிட்டு போனோம், ஆனால் சரியாகவே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருப்பான், அப்புறம் அவனே தானா சரியாவான். ஹே விஹான், நான் இந்த புக் புதுசாக வாங்கினேன், அட்டமிக் ஹேபிட்ஸ். இது என்ன ஸ்டோரி? ஸ்டோரி இல்லை, பேசிக்கலி ஏதாவது ஸ்மால் ஹேபிட்ஸு நீ டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் பிகர் ஹேபிட்ஸ். இந்த படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹே விகான், சொல்லுங்கள் சாமண்ணா. என்ன ஹேர் கட் பண்ணிட்ட போல? ஆமாண்ணா, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சார் சொல்லுங்கள், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் பிரவீன் சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஓகே. அவர்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே. அவர் நாளைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock உனக்கு அட்ரஸ் அனுப்புவார். ஓகே. நீ போய் அவரை மீட் பண்ணிடு. அவர் டாக்டர் பேர்? டாக்டர் பிரவீன். ஓகே. சரியா? வேற எதுனா எனக்கு கூப்பிடு. ஓகே, ஷூர். ஓகேடா. ஹாய் டாக்டர். டாக்டர் பிரவீன். நைஸ் டு மீட் யூ. சாம் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். லிசன், ஃபர்ஸ்ட் சாம் உங்ககிட்ட என்னை பற்றி என்ன சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயத்தை யோசிக்கிறதுலையோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலையோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இது ஒரு நார்மல் பர்சனுக்கு இருக்கிற ஒரு இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போகணுமா? என்னோட கொஷின் அதுதான். ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்குறீங்க, ஃபைன். ஆனால் இதுக்கு வந்துட்டு மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம். இல்லை, புரியல. ஓகே, கிளியராக சொல்லணும்னா அட்டென்ஷன் டிஃபெக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், ஏடிஹெச்டின்னு நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். இதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். அப்போ நான் பைத்தியன்றீங்களா? ஓகே, நான் மெடிக்கல் டேர்ம்ஸில் டீசெண்டாக சொல்கிறேன், நீங்கள் அதை இன்டீசெண்டாக பைத்தியம்னு சொல்கிறீங்க. அது உங்களோட இஷ்டம். இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு? ஓகே, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும்? ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், மியூசிக் கேட்கறது பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டையும் உங்களோட பாடியும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. 50% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆல்ரைட் டாக்டர், நைஸ் டு மீட் யூ. டாக்டர் அட்வைஸை கேட்டதுக்கப்புறம் ஐ ட்ரை டு ஃபிகர் அவுட் மெனி சொல்யூஷன்ஸ். வாக்கிங் போனேன், புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். இவ்வளோ ஏன், நான் ஜிம்முக்கு கூட போனேன். பட் என்ன தான் கஷ்டப்பட்டு மைண்டையும் பாடியும் ட்ரை பண்ணாலும் எனக்கு டயர்டானது தான் மிச்சம். நத்திங் ஹேப்பன். அண்ணா எங்கே இருக்கீங்க? நீங்கள் அப்படியே ரைட் எடுத்து ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்கும். நான் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே.
நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அன்னைக்கு அங்கே நடந்தது. அவள் மறுபடியும் என் வாழ்க்கையில் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு 2 வருஷம் பின்னாடி போன மாதிரி நான் உணர்ந்தேன் அவளை பார்த்ததில்ல. இங்கே என்ன பண்ணுற? பைக் பஞ்சர், அதான் கேப் புக் பண்ணியிருக்கேன். ஓ நீ எப்படி இருக்க? குட். ஹவுஸ் லைஃப்? ஃபைன். நீ ஃப்ரீயா? இங்கே பக்கத்தில் ஏதாவது ஐஸ்கிரீம் இல்லை காஃபி ஏதாவது போய் சாப்பிட்லாம். சாரி விஹான், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் இருக்குது. உன்னை பார்த்தா நான் நேரில் பார்த்து பேசணுன்னு தான் நினச்சேன். நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி ஃபோனில் முடிகிறது எனக்கு பிடிக்கல. நீ இன்னும் என் மேலே கோவமாக இருப்பான்னு நினச்சேன். இப்போ கூட நீயா வந்து பேசுவேன்னு எதிர்பார்க்கல. கோவமாக தான் இருந்தேன் ரொம்ப. ஆனால் இப்போ இல்லை. மேபி திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் மென்ட் டு ஹேப்பன். என்னாச்சு? நான் அன்றைக்கி நடந்ததுக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் அவன்கிட்ட அப்படி பேசாமல் இருந்திருக்கக்கூடாது. விஹான் வெயிட், தட்ஸ் ஆல். இது அவ்வளோதான். இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். இதை விட்டுரு. ஓகே. ஆமாம், நீ என்னங்க? பக்கத்தில் ஷாப்பிங் வந்தேன். ஓ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் 2 monthஸில் கல்யாணம். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓப்ஸ், என் ரைடு வந்துருச்சு. ஓகே ஓகே, யூ கேரி ஆன். உன்னை பார்த்ததில் இட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஆல் தி பெஸ்ட் விஹான். பாய். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். பாய். என்னமோ தெரில, காலில் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க ரிலேஷன்ஷிப். இப்போ அவளை நேரில் பார்த்து பேசினால எனக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது. என்னோடய தாட்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாட் எவர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் இஸ், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இன்றைக்கி ஐஸ்வர்யாட்டிருந்து நான் இதை தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஐஷு ஃபார் பிரிங்கிங் மீ பேக் டு லைஃப் and making me a better person. கட் 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 கட். ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லாமல் போனால் இந்த படத்தை இன்கம்ப்ளீட்டாக முடித்த மாதிரி இருக்கும். நான் இதை சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐஸ்வர்யா எதுக்கு விஹான் விட்டு போனான்? அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். பட் விஹான் எதுக்கு ஐஸ்வர்யாவை அவாய்ட் பண்ணான்? க்யூரியஸாக இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சொல்யூஷன் ஒன்று தான். இந்த படத்தில் நான் டெசிஷன் எடுக்க கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் தேட கஷ்டப்பட போகிறீங்க. புரியலையா? சொல்கிறேன். 2 ஆப்ஷன் தரப்போகிறேன். இந்த படத்தில் கண்டிப்பாக விஹானால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பட் ஆடியன்ஸான உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஆப்ஷன் ஏ, ஐஸ்வர்யா அவளோட கரியரில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது விஹானுக்கு பிடிக்கல. ஆப்ஷன் பி, விஹானுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேபி போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இது கரெக்டாக நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பை பாய்.